அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் ஒரு எளிமையான கணக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். மீசிமா காண்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னங்கள் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. 1/3, 5/6, 2/9, 4/27. ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து சால்வ் பண்ணலாம். இங்கே ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீசிமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடியது இதை பார்த்துக்கோங்க, மேலே இருக்கக்கூடிய எண்களுக்கு, மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் மீசிமா கண்டுபிடிக்கணும். அதுவே கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் மீபேவா கண்டுபிடிக்கணும். மீபெரு வகுத்தி வந்து கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் ரூல். அதுவே இங்கே மீபேவா காண்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் மீபேவா கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு வந்து நீங்கள் மீசிமா கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். ஃபைண்ட் த எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு எல்சிஎம்மும் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். அதுவே ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப்பும் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் பேசிக் ரூல். இதை வச்சு தான் இந்த கணக்கை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த கணக்கை வந்து நான் ரெண்டு விதமாக சால்வ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து யூஷுவல் மெத்தட், இன்னொன்று வந்து குயிக்காக எப்படி இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத செகண்ட் மெத்தடில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ யூஷுவல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய எண்களுக்கு மீசிமா கண்டுபிடிச்சிடலாம். 1, 5, 2, 4. இப்போ மீசிமா கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்? முதல்ல சின்ன நம்பர் இந்த 2ஆல் வகுக்கலாம். வகுக்கும்போது 1, இந்த 5 அப்படியே எழுதிக்கலாம். 1 இங்கே 2 ஆகிடும். மறுபடியும் 2ஆல் வகுக்கலாம். 1 அப்படியே எழுதிக்கலாம். 5 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 1 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 1 வந்துடும். அடுத்தது இப்போ 5 மட்டும்தான் இருக்குது. 5ஆல் வகுக்கலாம். 1 1 1 1. இப்போ நம்ம மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம். 5 × 2 × 2 போட்டோம்னா மீசிமா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வருது. மீசிமா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மேலே இருக்க நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆப்ஷன் சி அல்லது ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சராக இருக்கக்கூடும். அடுத்தது என்ன பண்ணணும்? கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு நம்ம மீபேவா கண்டுபிடிக்கணும். மீபேவா கண்டுபிடிக்கலாம். மீபேவா கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்களை எடுத்து எழுதிக்கலாம். 3, 6, 9, 27. இப்போ மீபேவா கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 எண்களையும் வகுக்கக்கூடிய எண்களை தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். 2 இந்த 4 எண்களையும் வகுக்க முடியாது. அடுத்தது 3 எடுத்துக்கலாம். 3 பார்த்தீங்கன்னா இந்த 4 எண்களையும் வகுக்க முடியும். 1, 2, 3, 9. ஸோ இப்போ இங்கே மீபெரு வகுத்தியும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 4 எண்களையும் காமனாக பொதுவாக வகுக்கக்கூடிய எண் அடுத்த எண் எதுவும் கிடையாது. அப்போ இங்கே மீபெரு வகுத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான் மீபெரு வகுத்தி. ஸோ மீபேவாவும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். சி ஆப்ஷன் தான் ஆன்சர். நாம் இது ஒரு யூஷுவலான மெத்தடில் போட்டு கண்டுபிடிச்சது. இதுக்கு நமக்கு ஒரு 10 செகண்ட்ஸ், இதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படின்னா கூட ஒரு 20 செகண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துப்போம். ஆனால் இதே கொஷினை நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்துடலாம், செகண்ட் மெத்தடுக்கு வந்துடலாம். செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கக்கூடிய எண்களுக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு மீபேவா கண்டுபிடிக்கணும். மீபெரு வகுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா எண்களையும் வகுக்கக்கூடிய எண்ணாக இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய சின்ன எண் இருக்கு இல்லையா, மிகச்சிறிய நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை கண்டிப்பாக வகுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற நம்பரை பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 27. இதில் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் எது? 3. அப்போ இந்த 3ஐ வகுக்கக்கூடிய ஒரு எண் தான் மீபேவாவாக இருக்க முடியும். அதாவது மீபெரு வகுத்தியாக இருக்க முடியும். 54 3 வகுக்க முடியாது. 27 3 வகுக்க முடியாது. 13 3 வகுக்க முடியாது. 3 மட்டும்தான் 3 வகுக்கக்கூடிய எண். ஸோ இங்கே நம்ம ஒரே ஸ்டெப்பில் வித்தின் 5 செகண்ட்ஸ் இந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து நமக்கு ட்ரிக்கியாக கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதாவது எவ்வளோ சீக்கிரமாக அந்த கொஷினை இவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ட்ரிக்கியாக தான் கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணி சால்வ் பண்ணுறீங்களா, அந்த சொல்யூஷனை ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னும் போது யூ கேன் கோ ஃபார் த யூஷுவல் மெத்தட். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் வந்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது
இங்கே மீசிமா கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு நீங்கள் மீப்பெரு வகுத்தியை கண்டுபிடிக்கணும். மீப்பெரு வகுத்தி பொறுத்த வரைக்கும் அந்த எண்களில் மிகச்சிறிய எண் எதுவோ அதை கண்டிப்பாக வகுக்கக்கூடிய எண் தான் வந்து மீப்பெரு வகுத்தியாக இருக்க முடியும். அப்போ மிகச்சிறிய எண் இங்கே வந்து 3 மிகச்சிறிய எண் அப்படிங்கிறதுனால 3 வகுக்கக்கூடிய எண் 1 3. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 கிடையாது, 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் கண்ணை மூடிட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வித்தின் 5 செகண்ட்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ யூஷுவல் மெத்தட் எப்போ போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் யூஷுவல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகே, மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.